சேனலில் ஹார்லி டேவிட்சன் ஃபேட் பாப் பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் ஃபேட் பாய் ஃபேட் பாப் ரெண்டுத்துக்கும் இன்ஜின் சேஸ் எல்லாமே சேம் தான்ல, ஆல்மோஸ்ட் எல்லாமே சாஃப்ட்வேர் சீரிஸ். வெளியில் வந்து ஃபேட் பாப்ல வந்து ஃபுல்லாக பிளாக் எல்இடி லைட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் டூரிங் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி. பட் ஃபேட் பாய் பார்த்தீங்கன்னா இன்னும் வைடரான டயர், பெரிய டேங்க்கு அண்ட் ஃபுல்லாகவே க்ரோம் ஃபினிஷில் வந்து இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரு 2 லட்ச ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது. கரெக்ட். ஸோ நான் ஸ்டார்டிங் கேள்வியே வந்து இப்போ நம்ம நல்ல எங்கிட்ட ஒரு 20 lakhs கிட்ட பட்ஜெட் இருக்குது. ஸோ ஃபேட் பாபா ஃபேட் பாயா செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ எப்படி செலக்ட் பண்ணலாம் அதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் கொஞ்சம் அக்ரெசிவாக ஓட்டுவீங்க, கொஞ்சம் பைக்கும் கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆகணும்னா வந்து ஃபேட் பாப் தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபேட் பாய் வந்து இட்ஸ் அ கிளாசிக் கம்ப்ளீட் க்ரூசிங் மெத்தட். அது வண்டி வெயிட்டுன்றதை விட வைடர் டயர்ஸு கார்னரிங்லாம் இதில் இருக்கிற மாதிரி உங்களால் அதில் ஃபீல் பண்ண முடியாது. இதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கார்னரிங்கும், ஒரு மவுண்டனில் இந்த காட் ரோட டர்ன்ஸுங்கன்னு எல்லாமே இதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதில் கொஞ்சம் கஷ்டம். இது இல்லாமல் இதில் வர்றதே வந்து நாபி டயர்ஸ் தான் வரும். லிட்டில் பிட் ஆஃப் பேட் ரோட்ஸுக்கும் ஸ்மூத் ரோட்ஸுக்கும் சேர்த்து இதில் வரும். பட் ஃபேட் பாய் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து கிளியர் ரோட்ஸ்க்காக டிசைன் பண்ணது. அது ரொம்ப பெரிய டயர்ஸ். ஆமாம், இல்லை வண்டி லீன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அதில் நீங்கள் லீன் பண்ணாலும் அது உங்களுக்கு புஷ் பண்ணும் ரிட்டன். அந்தளவுக்கு அது கொஞ்சம் ஆமாம் நேராக தான் ஓட்டணும் அது கொஞ்சம். ஆனால் இப்போ இதில் வந்து 13.7 liters டேங்க். கரெக்ட். எவ்வளோ மைலேஜ் தரும் இந்த வண்டி? இல்லை, நாங்கள் போடுறப்போ வந்து எவ்ரி 200 kilometers ஸ்டாப் பண்ணி ரீஃபில் பண்ணுவோம். இது உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 17, 18, எனக்கு 19லாம் கொடுத்துருக்கு. ஓகே, ஹைவேல ஹைவேஸில். சிட்டி உள்ள நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு 15, 14 அந்த ரேஞ்சில் இருக்கும். பட் மைலேஜ் வந்து வெரி டீசென்ட். எப்பவுமே 15+ தான் எனக்கு கொடுத்துருக்கு. 15 கிலோ லாங் போகும்போது 19 கிட்ட இருக்கும். 19, 18 அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் ஹை பவர்ன்றதுனால கொஞ்சம் அக்ரெசிவாக தான் ஓட்டுவோம். அது ஓட்டும் போதெல்லாம் உங்களுக்கு மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதுதான் ப்ராப்ளம். ஆனால் இப்போ V10 ஆல்மோஸ்ட் 1860 cc நினைக்கிறேன் கரெக்டாக. ஸோ சென்னை உள்ள டிராஃபிக்கில் ஓட்டலாமா இந்த வண்டியை? இல்லை, ஈஸியாக தான் இருக்கும். அந்தளவுக்கு நீங்கள் பயப்படுற அளவுக்கு வெயிட் வந்து 300+ kgs வெயிட்டு ப்ளஸ் நீங்கள் இன்ஜின் ஆயில் அதெல்லாம் சேர்த்துக்கினா அதிகமாக தான் இருக்கும். பட் இதோட ஸ்டாண்ட்ஸ் வந்து இந்த க்ரூசர் ஸ்டைலில் இருக்கிறதுனால இது வந்து நேக்கடாகவும் க்ரூசராகவும் எல்லா மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஸோ ஈஸியாக தான் இருக்கும். எனக்கு சிட்டியில் அந்தளவுக்கு இது கஷ்டமாக இருந்ததில்லை. ஹீட் இஷ்யூ இதில் ரொம்ப கம்மி. இந்த இன்ஜினில் வந்து ரொம்ப கம்மி. மில்வாக்கி 8லேருந்து ரொம்ப கம்மி. வைப்ரேஷன் கிடையாது. ஹீட் வந்து இதுவும் ரொம்ப கம்மி. பட் ரைட் சைடில் மட்டும் சிக்னல் நிற்கும் போது உங்களுக்கு ஃபீல் ஆவீங்க, கண்டிப்பாக தெரியும். ஆனால் இப்போது ஹைவே ஓட்டும் போது எப்படி இருக்குது ரைட் கம்ஃபர்ட், அதை பற்றி சொல்லுங்கள். சஸ்பென்ஷனு, ஏன்னா இவ்வளோ வெயிட்டுக்கு கரெக்டாக சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்கள். சஸ்பென்ஷன் வந்து இது மோனோ, ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் சஸ்பென்ஷனு. ஹார்லியில் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். இந்த 883 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். பட் இது வந்து மோனோன்றதுனால சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்கும். இது ஆக்சுவலி நான் அந்த சாஃப்ட்வேர் சீரீஸ்லேயே நல்லாயிருக்கும். இது ஒன்று மட்டும் யூனிக்கு. சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி ரெண்டுமே சூப்பராக இருக்கும். பிரேக்கிங் நல்லாயிருக்கும். இது வந்து ஃபார்வர்ட் கண்ட்ரோல்ன்றதுனால ஹைவேஸில் ஒரு 120 வரைக்கும் ஈஸி, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா இந்த சீட்டோட டிசைன்னால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் ஒரு 130 அந்த மாதிரிலாம் நீங்கள் போகணும், ஏதாவது ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்குது போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன்னா ஃபார்வர்ட் கண்ட்ரோல் உங்களுக்கு உங்கள் ஹைட்டை பேஸ் பண்ணி அது வந்து ஒரு சில கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஒரு சில கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ 100 to 120 சூப்பர் கம்ஃபர்ட். ஓகே. ஸோ டாப் ஸ்பீட் எவ்வளோ எதிர்பார்க்கலாம்னா? டாப் ஸ்பீட்லாம் வந்து ஒரு சில இடத்துல எனக்கு சான்ஸ் கிடச்சப்போ சேஃபான என்விரான்மெண்ட்டில் ஓட்டியிருக்கேன். 170, 180 அதுக்கு மேலே போகும் போல இருக்குது. பட் இதில் வந்து நாட் ரெக்கமெண்டட், நாட் சேஃப் ஆல்சோ. 130, 120, 130க்கு மேலே சேஃப் கிடையாது. இப்போ டாமினரோட ரியர் டயர் இதோட ஃப்ரண்ட் டயர் கொடுத்துருக்காங்க. 160 செக்ஷன், ரியர் 180 செக்ஷனு. ஸோ ஃபேட் பாய் சொல்லவே தேவையில்லை. ஃப்ரண்ட்டில் 160, ரியர் 240. அதில் டுக்காட்டி டயர் மாதிரி ரொம்ப பெரிய டயர். ஃபேட் பாபு வந்து இதுலேயும் பெரிய டயரு. ஸோ இதில் வந்து ஆஃப் ரோடு அந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா? பேட் ரோட்ஸ் அந்த மாதிரி? இதில் ஆஃப் ரோட் பண்ணியிருக்கேன். நம்ம மூலக்கோணா ஃபால்ஸ் வந்து இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஆஃப் ரோடு பண்ணியிருக்கேன். அதில் வந்து அந்த நாபி டயர்ஸ் நிஜமாகவே ஹெல்ப் பண்ணிச்சு. பட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அந்தளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணல. ஒரு 5 inches சம்திங் தான் அது இருக்கும் கிரவுண்ட் கிளியரன்ஸு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஹெல்ப் பண்ணல. பட் அதான் அடுத்தது கேட்கலாம். ஆமாம், கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஹெல்ப் பண்ணல பெருசாக. பட் பேட் பேட்ச் இந்த ஆஃப் ரோடில் வந்து எனக்கு நல்லா ஓட்ட முடிஞ்சுது நாபின்றதுனால. அதாவது செமி கம்ப்ளீட் நாபி டயர்ஸ் கிடையாது, செமி நாபி அது. அதனால் வந்து நல்லா ஓட்ட முடிஞ்சது. எல்லாரும் மாதிரி நானும் கேஷுவலாக தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஒரு சில இடத்துல ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறது கஷ்டம். அவ்வளோ சீக்கிரம் ட்ராப் பண்ண மாட்டீங்க. ஏன்னா வந்து வண்டி ஹைட் கம்மி. வண்டி ஹைட்டாக இருந்தால் உங்களுக்கு பேலன்ஸ் இல்லாமல் நீங்கள் விட்டுருங்க. இது வந்து வெயிட் வந்து 300+ kgs இருந்தாலும் வண்டி வந்து ஹைட் கம்மின்றதுனால ஐ வாஸ் ஏபிள் டு மேனேஜ். ஆமாம், மேனேஜ் பண்ணிட்டேன். ஓகே. ஆனால் இப்போ இதில் லைட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்இடி லைட்ஸு இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா? நைட் ஓட்டும் போது உங்களுக்கு போதுமான அளவு இருக்கா?
இல்லை இப்போ இதில் எக்ஸ்ட்ரா ஃபாக் போட்டிருக்கேன். எனக்கு ஆக்சுவலாக ஃபாக் வந்து பிடிக்காது, பட்டு லைட் பவர் கொஞ்சம் கம்மி தான். அதாவது இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு வந்து அது ரைட் கப்பர். எல்இடி ரொம்ப பவராக இருக்கும். இதோட எல்இடி அந்த ஃப்ரண்ட் ஹெட்லைட் டிசைன் ரொம்ப யூனிக், ரொம்ப சூப்பராக இருக்கும். பழைய இதுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் முன்னாடி இருக்கிற இந்த இன்ஜின்ஸ்லாம் வந்து இப்போ வர இன்ஜின்லாம் வந்து வைப்ரேஷன் கம்மின்னு சொன்னீங்க. ஆமாம், மில்வாக்கி 8லேருந்து வைப்ரேஷன்ஸ் தூக்கிட்டாங்க டோட்டலாக. ஹையர் ஆர்பிஎம் ஃபீல் பண்ணுவீங்களா? பண்ண முடியுமா? ஹையர் ஆர்பிஎம் ஃபீல் பண்ணணுன்னா எப்படி கேட்குறீங்க? வைப்ரேஷன் சொல்கிறேன். இல்லை இதில் வைப்ரேஷனே கிடையாது. ஃபுல்லாக அந்த மில்வாக்கி 8 இன்ஜின் வந்ததுலேருந்து டோட்டலாகவே அது போயிடுச்சு. எனக்கு வைப்ரேஷன் ஃபீல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நிறைய பேர் இது ஹார்லியே இல்லைன்ட்டாங்க. இது ஹார்லியே கிடையாது. அந்த 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 மிஸ் ஆகிற பீட் இதுவே இல்லை போயிடுச்சு. அந்த பொரிட்டோ வந்தவங்க அந்த இன்ஜினோட கான்செப்ட் வந்து பொரிட்டோ கான்செப்ட் அதுவே போயிடுச்சுன்ற மாதிரி நிறைய பேர் இது. பட் எனக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது கம்பேர் டு ப்ரீவியஸ் ஸ்ட்ரீட் பாப் வச்சுருந்தேன். அதை கம்பேர் பண்ணும்போது வந்து ரொம்ப ஸ்மூத். வைப்ரேஷனில் நீங்கள் ஒன்றும் பெருசாக ஃபீல் பண்ணுங்கள். பட் ஹீட் மட்டும் இருக்கும் சிக்னல் நிற்கும் போது லோக்கலில் இருக்கும். இப்போது இதில் ஏபிஎஸ் இருக்குல்லண்ணா? எஸ். பட் வேறு ரைடிங் மோட்ஸ் அந்த மாதிரிலாம் எலக்ட்ரானிக்ஸ் ரொம்ப கிடையாது. இல்லை ரொம்ப அந்தளவுலாம் இவங்க ஏபிஎஸ் கொடுத்ததே பெரிய விஷயம். அதே வந்து சேஃப்டி இஷ்யூஸ்க்காக தான். உங்களுக்கு இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, கார்னரிங் ஏபிஎஸ்ஸு அதெல்லாம் நீங்கள் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இது வந்து அயன் மெட்டல் மெஷின் இது. அதனால் வந்து இதில் வந்து அந்த ரா இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். நிறைய பேர் இந்த எலக்ட்ரானிக்ஸ்க்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பழைய இது போயிட்டுருக்கு, அந்த ஹார்லினாலே அந்த ராவாக இருக்கும், அந்த ராலாம் இதில் போயிட்டுருக்கு. நிறைய பேர் இதே கம்ப்ளைண்ட்டு. பட் எனக்கு ஏபிஎஸ் இஸ் மஸ்ட். பிரேக்கிங் வந்து ஃப்ரண்ட்டில் டபுள் டிஸ்க்குன்றதுனால பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த பிரேக்கிங்ஸு. ஹெட்லைட் நல்லாயிருக்கும், சஸ்பென்ஷன், ரைடிங் கம்ஃபர்ட்டு, வண்டியை ரொம்ப ஸ்டெடியாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்படியே அது மாதிரி சாலிடாக இருக்கும். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுங்க இந்த வண்டி. இப்போ நீங்கள் அந்த 100-120 சொன்னீங்களா, அது லேன் ஷிஃப்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்து சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்குமா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் அந்த மெனோவரிங் பண்ணுறதுலாம் இதில் சூப்பர் ஈஸியாக இருக்கும். காட் செக்ஷன்லலாம் இதில் கம்ப்ளைண்ட்லாம் கிடையாது. நம்ம அதுதான் காட் செக்ஷனில் நீங்கள் ஓட்டும்போது நம்ம ஃபெலோ ரைடர்ஸ் நிறைய பேர் இந்த ஃபேட் பாவே வச்சு அந்த ஸ்க்ராப் பண்ணிலாம் ஓட்டுறாங்க. அந்த ஃபுட்ரெஸ்ட்டே தேயிற அளவுக்குலாம் ஓட்டுறாங்க. இது என்னென்னா வந்து இந்த டயர்ஸ் இந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க அதில். அப்போ நீங்கள் ரிவ்யூ பார்க்கும்போது எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆமாம், இதில் வந்து நெகட்டிவ் நீங்கள் கேட்டிங்கன்னா நெகட்டிவ்லாம் எதுவும் எனக்கு பெருசாக இதில் எதுவும் கிடையவே கிடையாது. த பெஸ்ட்டு சாஃப்ட்வேர்லேயே இது பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு நான் பார்த்ததில் ரொம்ப நல்லா இருந்தது. சீட் கம்ஃபர்ட்லேருந்து அனதர் திங் இந்த ஹேண்டில் பாரும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆமாம் ரைட் கம்ஃபர்ட் நல்லாயிருக்கும். ஹெட்லைட் ரொம்ப பிடிச்ச விஷயம் அதில். தட்ஸ் இட். எல்லாமே இதில் பாசிட்டிவ் தான். எனக்கு நெகட்டிவாக அதில் பெருசாக எதுவும் நிறைய பேர் மேபி வெயிட் சொல்லலாம். வெயிட் இருக்குது, ஹீட்டு அடிக்குது லைட்டாக, அந்த மாதிரி தான் சொல்லாமே தவிர மற்றபடி இதில் நெகட்டிவ்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. நல்லா கூட பார்த்தீங்கன்னா சீட் ஹைட் கம்மினால ஈஸியாக மேனேஜ் பண்ணுவீங்க. நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் ரைடருக்கு வந்து எல்லாமே கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஸோ பில்லியனோட இதில் ரைட் பண்ணலாமா? ஏன்னா பில்லியன் சீட் ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஆமாம், பில்லியனோட ரைட் பண்ணலாமா? இல்லை பில்லியன் ரைட் பண்ணலாம். அந்தளவுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாலாம் இருக்காது. நம்ம பசங்களாம் உட்காந்து போகிறப்போ ப்ராப்ளம் கிடையாது. லேடிஸ் வரும்போது கொஞ்சம் இடம் கம்மியாக இருக்கிற மாதிரியும் அப்படி ஃபீல் பண்ணாங்க. இந்த பைக் வந்து மோஸ்ட்லி வந்து சிங்கிளாக தான் ஓட்டுவாங்க. அதனால் வந்து ஃபுட்ரெஸ்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சீட் வந்து டபுள் சைடு உட்காரும்போது உங்களுக்கு ஓகே, யார் உட்காந்தாலும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். சிங்கிள் சைடு நோ. ஓகே. ஆனால் இப்போது சர்வீஸ் எப்படி இருக்குது? ஸ்பேர்ஸ்லாம் எப்படி ப்ரைஸ் அதிகமாக சொல்லுங்கள். ஸ்பேர்ஸ் ஆப்வியஸ்லி அதிகம் தான். அது ஒன்றும் சொல்கிறதுக்கு ஆக்சசரிஸ்லேருந்து ஸ்பேர்ஸ்லேருந்து எல்லாமே அதிகம் தான். பட் பைக் வரும்போது 2 இயர்ஸ் வாரண்டியோட வருது. எக்ஸ்ட்ரா ஒரு 2 இயர்ஸ் போகிறது ரெக்கமெண்டட். மற்றபடி அது எக்ஸ்டெண்டட் வாரண்டி 2 இயர்ஸ் போகிறது நல்லது. இதில் என்ஜின் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து எதிர்பார்க்கவே முடியாது. அதெல்லாம் வராது. ஃபோக் ஆயில், அதுக்கப்புறம் இந்த ஸ்விட்ச் போயிடுச்சு, அந்த மாதிரி இந்த மாதிரி சின்னதாக தான் இருக்கும். மிச்சம் எல்லாமே இதில் அயன்றதுனால அவ்வளோ சீக்கிரம் இதாகுது. பெல்ட்டெல்லாம் ரொம்ப நாள் வரும். அதில் பெல்ட் ட்ரைவ்ன்றதுனால பெல்ட்லாம் ரொம்ப நாள் வரும். வேறு மற்றபடி சீக்கிரமாக போகிற பார்ட்ஸ் எதுவும் கிடையாது. சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 14,000 15,000 அப்படி வந்துடும். ஆமாம், எவ்ரி 8000 கிலோமீட்டர்ஸு. டயர்ஸ் எல்லாம் கூட அதே தான். 15,000 ஒன்ஸ் நீங்கள் 15,000 கிலோமீட்டர்ஸ் அப்படி மாற்றுற மாதிரி இருக்கும். வேறு என்ன டவுட்டு? லக்கேஜ் அந்த ரேக் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுது. ஸோ இல்லைன்னா வந்து இதில் டபுள் பேக் வச்சு கட்டிட்டு போயிட்டு இருந்தோம். இப்போ வந்து லக்கேஜ் கேரியர் ஒன்று ஆட் பண்ணதுனால வந்து ஈஸியாக சூப்பர் ஈஸியாக இருக்குது இது பண்ணுறது. எக்ஸாஸ்ட் நோட் வந்து ஒரிஜினல் கிடையாது. ஒரிஜினல் நல்லா தான் இருக்கும். இது வந்து ரைன்ஹார்ட்னு சொல்லிட்டு அந்த பிராண்டோடைய ஸ்லிப்பான்ஸு. எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் நிறைய வந்து 3 இன்ச்சஸ் தான் வரும். இது வந்து 4 இன்ச். ஸோ சவுண்ட் ஆமாம் அந்த ஸோ இது வந்து நல்லாயிருக்கும். சவுண்டு யூனிக்காக இருக்கும். வாட் எல்ஸ்? பில்லியனு
சர்வீஸு, எக்ஸாஸ்ட்டு, அப்புறம் லக்கேஜ் லக்கேஜ் அவ்வளோதான் இல்லையா? டன். இதை க்ளோஸ் பண்ணலாம். இதை க்ளோஸ் பண்ணலாம். முடிச்சிடலாம். ஆனால் பிரசாத் இவ்வளோ நேரம் வீடியோ வந்து பேசி நோ ப்ராப்ளம் இன்ஃபார்ம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு ஃபேட்பாப் பைக்கை பற்றி வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸை போடுங்க. நான் அண்ணங்கிட்ட கேட்டு ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சூட் பைக் ஓனர்ஷிப் வீடியோ நம்ம வெயிட் பண்ணுறோம். அந்த பாய் ஃப்ரம் ARK.